ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. ஒரு 45லேருந்து 55 இயர்ஸ் உள்ள இருக்க லேடிஸ் வந்து, அதாவது சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது 100ல் ஒரு 20% ஆனவங்களுக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆகிருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் டைவர்ஸோ இல்லை புரிஞ்சு செத்து போனதோ ஆகிடும். பசங்க 1-2 பசங்க இருக்கும். இந்த பசங்களை வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணுறதுன்னுட்டு தியாகம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு, அது உண்மையிலே ரைட்டாக தப்பாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதில்ல. இப்படி ஓடி இந்த பசங்க, நான் ஒரு 45 வயசு ஆகும்போது பசங்கள்லாம் 20லேருந்து 25 வயசில் பசங்க பெரிய பசங்களாக ஆகிடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க நம்ம வாழ்க்கை என்ன இதெல்லாம் ஸ்ட்ரகிளில் ஓடி இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி ஃபீஸ் கட்டி பசங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பிறகு இவங்க அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த சமயத்தில் ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு மனசு இயங்கும். அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ ஒரு ஆண்மகன், அவங்களோட 10 வயசு சின்னவனா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பிரியத்தில் பேசும்போது இவங்களும் பிரியமாக ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா அது ஒரு ஆண் துணை இல்லாமல் ரொம்ப வருஷமாக கடந்துட்டாங்க இல்லையா. அதனால் இவங்க பேசும்போது இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, நான் ஃப்ரெண்டோட புருஷன் தானே, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க புருஷன், இல்லை தங்கச்சி புருஷன் தானே, இது மாதிரி ஏதோ ஒரு இதில் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிற சந்தோஷத்தில் பேசுகிறாங்க. அந்த ஆண்மகன் வந்து வாட்ட சாட்டமாக இருந்து ரொம்ப நல்ல பையனாக இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னமும் நல்லா நெருக்கமாக பழகுறாங்க. பழகும்போது கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு பழக ஆரம்பித்து 5-6 மாதத்தில் இவங்கள அறியாமல் இவங்களுக்கு அவங்க மேலே லவ்வே வந்துடுது. அது என்ன ஆகுதுன்னா, 70% ஆண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்தியன் சொல்கிறேன், மற்ற கண்ட்ரியை பற்றி எனக்கு தெரியாது, சான்ஸ் கிடச்சா எவனுமே நல்லவங்க கிடையாது. அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களே உசுப்பேற்றி விட்ருவாங்க. ஏன்டா நீ வந்து அவளே வரா, உனக்கு என்னடா அப்படின்னு, நீ ஆம்பளடா அப்படின்ற மாதிரி உசுப்பேற்றுறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு பெண் தானே வெளியே வராங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் இந்த 45 வயசு 50 வயசுக்கும் போது இப்போ வேலை பார்க்குற பெண்களாக இருந்தால் உடம்பை நல்லா வச்சுக்கிறாங்க. அனாவசிய சதகதை எல்லாம் பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி வேறு இருக்கிறாங்க. அதனால் இவங்களும் அட்ராக்ட் ஆகிடுறாங்க, அவங்களும் அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அதில் இவங்க 2 பேரும் இந்த சம்மந்தப்பட்ட ஒய்ஃப் தெரியாமலே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் காலையில் நிறைய பெண்கள் பார்க்குறேன். நிறைய பெண்கள்னால் எனக்கு தெரிஞ்சு நான் போகிற சர்க்கிள் என்னமோ அதிகமாக போனால் பார்க் கோயில் தான். அங்கே இருக்க சர்க்கிள்லேயே 2-3 பெண்கள் அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். இன்னொரு புருஷனோட அவங்க இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இவங்களுக்குலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பசங்க இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க யாரும் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்ட்றாங்க. ஏன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் சொல்லி அவங்க குடும்பத்தில் பிரிவினை வேணாம், நம்மளால் வேணாம் அப்படின்றதில் ஒதுங்கி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறது இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுது. அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க நல்லா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கட்டத்தில் அந்த ஒய்ஃபுன்ற அந்த கேரக்டருக்கு தெரியும் போது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ நம்பணுமே, புருஷன் மேலே கூட கோவம் வராது அவங்களுக்கு. நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நினச்சோமே, நம்ம தங்கச்சியாக நினச்சோமே, இல்லாட்டி நம்ம அக்காவாக நினச்சோமே, பக்கத்து வீட்டுக்காரி ஆண்டியாக நினச்சோமே, இப்படிலாம் நம்ம நினச்சோமே, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த லேடிஸு அந்த 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 ஆணோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க இந்த ஆண்டிங்க என்ன எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் பழிப்பாவத்துக்கு அஞ்சுவாங்க. ஏன்னா ஊர் உலகம் என்ன சொல்லுமோ, நம்ம பிள்ளைங்க நம்மளை பற்றி என்ன நினைக்குமோ அப்படின்ற ஒரு ரிலேட்டிவ்ஸில் என்ன நினைப்பாங்களோன்னு பயம் இருந்தது. இப்போ அதெல்லாம் யாருக்கும் கிடையாது. என்னோடய சந்தோஷம், இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன், எனக்கான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, நான் எதுக்கு விடுவேன், நான் அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது அந்த லேடியோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிடுறாங்க. அதே அந்த ஆணோட ரிலேஷன்ஷிப்பை விடக்கூடாதுன்ற முடிவுலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இது நிறையா நான் பார்க்குறேங்க. அது பார்க்கும்போது இது பழி ஒரு படம் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடங்கிற மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட ஒய்ஃபுங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல பார்க்கும்போது நான் எல்லோரும் அந்த மாதிரி 45லேருந்து 55 லேடிஸு ஹஸ்பண்ட் இல்லாதவங்க டைவர்ஸ் ஆனவங்க எல்லோரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லலை. ஒரு 50% ஆனவங்க இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. அதில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள், அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் புருஷன்களை அளவுக்கு அதிகமாக பழக்க விட்டு அதனால் வர்ற விளைவுகளை வந்து நீங்கள் ரொம்ப அனுபவிக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா இந்த புருஷன்களை அளவுக்கு அதிகமாக பழக விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது இந்த மாதிரி ட்ராக்கில் போயிடுது.
அது மாதிரி ஆகிடுது. ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன். எனக்கு சொந்த அனுபவம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் என்ன தவிர வேறு யாரும் திரும்பி பார்க்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நிறைய பேரை வந்து நான் அது மாதிரி பார்க்கறதுனால ஒரு ஒரு இன்சிடெண்ட் இது மாதிரி நிறையா பார்க்கறதுனால அந்த மாதிரி ஒரு பெண்களோட ஒரு தனிமையாக இருக்கிற பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பழக விடும்போது என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் வந்துடுது. தயவுசெய்து அதை வந்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை உங்களோட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுங்களை அவங்கள்ட்ட அளவுக்கு அதிகமாக பழக விடாதீங்க. இதை நான் பார்க்கறதுனால சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.